கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11/12/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபன் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். Your beginnings will seem humble, so prosperous will your future be. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள், புதிய கால வேளையிலே ஸ்தோத்திரங்களோடு கூட வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். துவக்கம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, முடிவு எப்படி இருக்கிறது. ஆரம்பம் எப்படி துவக்கணும் என்பது முக்கியமல்ல, நாம் முடித்ததை எப்படி நாம் முடித்தோம் என்பது தான் முக்கியம். ஆனால் இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அற்பமாக இருக்கும். ஒருவேளை ஏளனத்துக்கு, பரியாசத்துக்கு, கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு, மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிற இடத்திற்கு, இப்படிப்பட்ட இடத்துல ஆரம்பம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லி. சம்பூர்ணப்படுத்துகிற ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாள் காலவெளியிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை, சம்பூர்ணப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசியே, கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், சம்பூர்ணப்படுத்துவேன். எதை? நம்முடைய முடிவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் ஒரு வேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம். அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பொழுது எந்த விதமான வருமானங்களோ அல்லாவிட்டால் அதில் ஒரு உயர்வோ ஒரு மேன்மையோ பார்க்க முடியாதபடி அது ஒரு சாதாரண நிலைமையிலே காணப்படுகிறது போல் அந்த ஆரம்பம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை வைத்து நீங்கள் துவக்க ஆரம்பிக்கும் பொழுது, யாரை வைத்து துவக்குகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்னேன், எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, யாரை வைத்து ஆரம்பிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆரம்பம் ஆண்டவராய் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது என்னுடைய முடிவு எப்படி மாறும் என்று சொன்னால், அது சம்பூர்ணமாய் மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தாருடைய பார்வையில் வேண்டுமேயானால் அது அற்பமாக இருக்கும். ஆனால் நம்ம யாரை வைத்து துவக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை வைத்து துவக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர், நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர். நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியத்தையே நாம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே இருக்காது, வெறுமையாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும், நஷ்டப்பட்டது போல் இருக்கும், தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யார் நிமித்தம் வருகிறோம் அந்த ஊழியத்திற்கு? கர்த்தர் நிமித்தம். யார் அழைத்து வருகிறோம்? கர்த்தர் அழைத்து வருகிறோம். யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது முடிவு எப்படி மாறுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியம் வளர்ந்து பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உன்னதமான இடத்துல, மேன்மையான இடத்துல கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்தியாக்கி, சம்பூரணப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் பகுதியில், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, IPA அந்த திருச்சபையில் அப்போஸ்தலர் டேவிட் பிரகாசம் அவருடைய திருச்சபையில் வைத்து நடைபெற்றதான, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, எங்களுடைய சினாட் போதகர் கூடுகையுடைய
ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் எங்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொருவராய் விசாரித்து கொண்டிருந்தார், எப்படி இருக்குது அப்படின்னு. அப்பொழுது இந்த மனிதர் தன்னுடைய சாட்சி, நாங்கள் யாரோ ஒருவர் என்று நினைத்தோம், ஆனால் இந்த கோயம்புத்தூர் பகுதியிலேயே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதையும், அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதையும், கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். பலருக்கு அந்த மனிதர் தன்னுடைய உணவு மற்றும் பலவிதமான சில பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறதை குறித்தும் எங்களோடு கூட பேசும்படி சொன்னார். நான் ஆண்டவரை நம்பி இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆரம்பித்த பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல பேர் எனக்கு கீழாக வேலை செய்கிறார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த நபருடைய பெயரை நான் அறியாமல் இருக்கிறேன். அப்போஸ்தலர் டேவிட் பிரகாசம் அவருடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, ஐபிஏ திருச்சபையில் இருக்கிற விசுவாசி. கர்த்தர் அவரை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எதற்கு அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் ஆரம்பிக்கும் பொழுது அது எதை ஆரம்பித்தாலும் சரி, அது ஒருவேளை உங்களுடைய வியாபாரம், பிஸ்னஸ், மேபி மினிஸ்ட்ரி, நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் யாரை வைத்து யார் நிமித்தம் அப்படின்னு சொல்லி அதை செய்யும் பொழுது நம்முடைய முக்கிய முதலீட்டாளர் அளவிட்டால் முதலாளி, அதை துவக்குபவர் யாரை வைத்து அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன தொழில் செய்து நான் முன்னுக்கு வரலாம் என்று இருக்கிறேன், நான் எல்லாமே நஷ்டப்பட்டு இருக்கிறேன், எந்த விதமான உயர்வு மேன்மை பார்க்க முடியவில்லை, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆரம்பிங்க. எதை செய்தாலும் சரி, வாட் எவர் யூ டூ யூ வில் ப்ராஸ்பர். ஆண்டவரை வைத்து ஆண்டவரை கனப்படுத்தி அதிலும் கர்த்தருக்கு நான் முக்கியப்படுத்தி நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எதிர்காலங்களையும் சம்பூர்ணமடைய செய்வதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆவலும் ஆயத்தமாக இருக்கிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிக்க உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் என் தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் ஒன்றுமில்லை, ஆரம்பம் பூஜ்யம், ஆரம்பம் கையிலிருப்பு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்து ஆரம்பிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி பெருக செய்வதற்கு நல்லவராக இருக்கிறபடியால் கர்த்தரே, என் தேவனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கிருபையும் தேவ சமாதான வழிநடத்தலும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருக்க தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.